Good morning students. This class we are going to learn about finite sequences. Already you are learned in your earlier classes this finite sequences. Once again I'll recall everything. Okay, listen carefully. A sequence is a list of elements with a particular order. Sequence is a list of elements with a particular order. So ஏதாவது ஒரு particular orderல இருக்கக்கூடிய அந்த list of elements தான் நம்ம sequence ன்னு சொல்லுவோம். Then if x is any set and n belongs to natural numbers, then any function f from 1, 2, 3 up to etc. n to x is called a finite sequence. 1, 2 up to etc. n. So you know the last number. This is the finite sequence on x. And any function g from n to x. Natural numbers லந்து x க்கு போகுது is called an infinite sequence on x. ஏன்னா அதில் எவ்வளவு number of terms இருக்குன்னு தெரியாது. So இதை வந்து infinite sequence ன்னு சொல்லுவாங்க. Then every sequence is a function. A function is not necessarily a sequence. எல்லா சீக்வன்ஸையும் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து சீக்வன்ஸ் எல்லா ஃபங்க்ஷனையும் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எவ்ரி சீக்வன்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன். But a function is not necessarily a sequence. எல்லா ஃபங்க்ஷனும் சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Okay. Then a sequence in which all terms are same is called a constant sequence. ஸோ ஒரு சீக்வன்ஸில் அதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதை கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1, அப் டு எக்ஸெட்ரா 1 சேம் நம்பர்ஸ் வரும். ஸோ இப்படிப்பட்ட எல்லா சீக்வன்ஸும் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். arithmetic progression இது ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதோட ஜென்ரல் ஃபார்ம் a, a plus d, a plus 2d up to etc. a plus n minus 1 into d, a plus n d up to etc. So a is the initial term or first term, d is the common difference. And general term of an AP is Tn is equal to a plus n minus 1 into d. This a is the first term and n is the number of terms, d is the common difference. Okay, then geometric progression. General form of an GP is a, ar square up to etc. a power n minus 1, ar power n up to etc. A is the first term and r is the common ratio. Common ratio is r is equal to second term divided by first term. Okay, second term divided by first term. Common difference is second term minus first term. Find out the subtraction. But common ratios find out the division of second term and the first term. General term or nth term of an GP is Tn is equal to r power n minus 1. And one note, the constant sequence CCC up to etc. is an arithmetic sequence and is also a geometric sequence if C not equal to 0. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸை சிசிசி அப் டு எக்ஸெட்ரான்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம அர்த்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். அதே நேரம் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அர்த்மெட்டிக் சீக்வன்ஸ் சொன்னால் அதோட காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே 0 வரும். ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸில் காமன் ரேஷியோ நீ கால்குலேட் பண்ணியானா எல்லாம் 1 கிடைக்கும். ஸோ காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அதே நேரம் காமன் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கனால இப்படிப்பட்ட கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸை arithmetic sequence சொல்லலாம். அதே நேரம் geometric sequence சொல்லலாம். பட் C not equal to 0 இருக்கணும். 0, 0, 0 up to etc. வந்துச்சுன்னா அதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 0 by any number we get 0. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் காமன் ரேஷியோன்னு சொல்லும்போது என்ன டேர்ம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸாக இருக்க சான்ஸ் இல்லை. 0, 0 வந்தால் மட்டும். ஓகே, ஸோ 0 தவிர்த்து வேற என்ன நம்பர் சேமாக வந்தாலும் அது நம்ம அர்த்மெட்டிக் சீக்வன்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் நியூ ஹெட்டிங் அர்த்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது வரைக்கும் நீங்கள் படிக்காதது அர்த்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது வந்து என்ன சொல்லணும்னா அர்த்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த அர்த்மெட்டிக்கோ அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம அந்த அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு வர்ற மாதிரியும் வரும். அதே நேரம் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கக்கூடிய ஃபார்ம் மாதிரியும் இருக்கும். a plus d into r. அதாவது ஏபிக்கும் ஜிபிக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ தான். செகண்ட் டேர்ம் ஏபிக்கு a plus d இருக்கும்.
அதே நேரம் geometric progression GPல ARன்னு இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான் a plus d into r. நெக்ஸ்ட் டேர்ம் a plus 2d into r square up to etc. a plus nd into r power n up to etc. So a is initial term, d common difference, r common ratio. So general term or nth term of an arithmetic or geometric progression or AGP is Tn is equal to a plus n minus 1 into d into r power n minus 1. This is a general term of AGP. Next a new heading is harmonic progression. This is the reciprocal of arithmetic progression. Arithmetic progression ல நீ என்ன letters consider பண்ணிருதியோ அதோட reciprocal னா harmonic progression சொல்லுவாங்க. For example A B C இத வந்து AP ல choose பண்ணா harmonicல 1 by A, 1 by B, 1 by C னு choose பண்ணலாம். So general form of an harmonic progression is 1 by A, 1 by A plus D, 1 by A plus 2D up to etc. So nth term of an AP, A plus n minus 1 into D. So harmonic progression, this one is HP. Okay, this harmonic progression is nth term. Tn is equal to 1 by A plus n minus 1 into D. Because the reciprocal of arithmetic progression is harmonic progression. Okay, listen the note. If A, B, C are in HP, then B is equal to 2AC by A plus C. Listen. Now we take A, B, C are in AP. Then the common difference B minus A is equal to C minus B. We take minus B in the left side. So B plus B is equal to, we get A plus C. So 2B is equal to A plus C. What's the value of B? A plus C by 2. Okay, B is equal to A plus C by 2. The same procedure harmonic progression ல நம்ம substitute பண்ணா இப்போ ABC R in AP ன்னு எடுத்தா harmonic progression ல 1 by A, 1 by B, 1 by C. இது வந்து இதுல இப்ப A, B, C HP ல எடுத்திருக்கோம். So 1 by A, 1 by B, 1 by C AP ல வந்துரும். Okay, because ABC are in HP. அப்ப இதோட reciprocal தான் arithmetic progression. So இதோட common difference நம்ம calculate பண்ணா, so common difference second term minus first term is equal to third term minus second term equal இருக்கும். இதை நம்ம இப்ப simplify பண்ணா A minus B by AB is equal to B minus C by BC. LCM முதல்ல பண்ணியிருக்கேன். Then same terms cancel பண்ணிட்டு cross product பண்ணிரு. அப்போ உனக்கு கிடைக்கும் AC minus BC is equal to AB minus AC. B related ஆன terms left side கொண்டு போயிச்சு balance term right side எழுதுனா AB plus BC is equal to AC plus AC ன்னு கிடைக்கும். இதுல வந்து B காமனா இருக்கக்கூடிய term எடுத்துரும். So B into A plus C is equal to AC plus AC is 2AC. So what's the value of B? B is equal to 2AC by A plus C because these two terms are multiplication. Multiplication நம்ம change பண்ணும்போது divisionல வரும். 2AC by A plus C தான் B ஓட value. So harmonic mean அதுக்கும் இந்த formula நம்ம யூஸ் பண்ணலாம். So one more time listen the note. If A, B, C are in HP, then B is equal to 2AC by A plus C. Second note, in any triangle, if the altitudes are in AP, then the sides are in HP. So altitudes AP na, adoda sides nama HP ன்னு சொல்லலாம். Next heading, mean of arithmetic, geometric and harmonic. So arithmetic mean formulas, just you find out the average of the numbers. So A1 plus A2 plus up to etc. plus AN by N. Two numbers கொடுத்திருந்தா A plus B by 2. I will take the numbers A and B. So the average, that is arithmetic mean is A plus B by 2. Geometric mean is nth root of A1, A2 up to etc. AN. இல்லை nth numbers இருந்துச்சுன்னா nth root கிடைக்கும். 2 numbers இருந்தா square root எடுக்கணும். 3 numbers இருந்தா cube rootன்னு வரும். Then harmonic mean is n by 1 by h1 plus 1 by h2 plus up to etc. plus 1 by hn. Then 2 terms கொடுத்திருந்தா அதோட harmonic mean formula 2ab by a plus b. Listen to the theorem 5.2. If am and gm denote the arithmetic mean and the geometric mean of the two non-negative numbers,
Non-negatives, you take the positive numbers. Then arithmetic mean greater than or equal geometric mean. The equality holds if and only if two numbers are equal. So two numbers equal இருந்தாலும் இந்த inequality holds ஆகுதான்னு check பண்ணணும். Listen the proof part. Now we take A and B, be two non-negative numbers. Non-negatives only you select the positive numbers. So what's the arithmetic mean? A plus B by 2 and the geometric mean is root AB. But already we know that A plus B the whole square minus 4AB is equal to A minus B the whole square. But this value is always positive. So greater than or equal 0. ஏன்னா நமக்கு இதில் a மைனஸ் பி சப்ட்ராக்ட் பண்ணி எந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் கிடைச்சாலோ இல்லது பாசிட்டிவ் கிடைச்சாலோ அதை ஸ்கேர் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ யூ ரைட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 0. பாசிட்டிவ் நம்பர்ஸ் சொல்லும்போது கட்டாயம் அது 0வா இருக்கலாம் இல்லது 0வோட கிரேட்டர் நம்பரா இருக்கலாம். அதுக்காக தான் இந்த சூஸ் பண்றோம். ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 0. ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab always greater than or equal 0. So a plus b the whole square greater than or equal, now you take minus 4ab is right side, we get positive term. So a plus b is, இப்போ நம்ம ரூட் எடுக்கணும்னா இப்போ இந்த ஸ்கேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரூட் சூஸ் பண்ணுறோம். ரூட் எடுத்தால் இந்த டேர்ம் a plus bன்னு கிடச்சிரும். இங்கே ரூட் எடுக்கும்போது 4 வந்து 2 ஆகும். இந்த ab டேர்ம் ரூட்டில் இருக்கும். ஸோ ரூட் ab. ஸோ a plus b by 2 greater than or equal root ab. இந்த 2 இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் arithmetic meanோட ஃபார்முலா. This one is geometric mean. So arithmetic mean greater than or equal geometric mean. Moreover, the equality holds if and only if a plus b the whole square minus 4ab is equal to 0 னு எடுக்கிறோம். So a minus b the whole square ஓட expansion தான் இது. a minus b the whole square is equal to 0. a minus b the whole square value 0 இருந்தா கட்டாயம் a minus b ஓட value 0 ஆயிரும். So a minus b 0 இருந்துச்சுன்னா a வந்து b ஆகும். So a வந்து b இருந்தா the arithmetic meanum geometric mean equal ஆகும். So arithmetic mean equal to geometric mean if and only if a is equal to b. Theorem 5.3. If gm and hm denote the geometric mean and the harmonic mean of two non-negative numbers, then gm greater than or equal hm. The equality holds if and only if the two numbers are equal. So gm hm அதோட வேல்யூ gm greater than or equal hm னு ப்ரூவ் பண்ணணும். அதே நேரம் அந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். லிசன், and b two positive numbers, non-negatives positive numbers. Okay, so geometric mean already you know the formula root ab. Harmonic mean is 2ab by a plus b. So gm greater than or equal hm சொல்லணும்னா it is enough to prove that gm minus hm greater than or equal 0 சொன்னா போதும். அதாவது இதில் gm தானே greater, so gmலேருந்து hm சப்ட்ராக்ட் பண்ணால் greater than or equal 0 னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே, so find out the subtraction of gm minus hm. So substitute the values root ab minus 2ab by a plus b. Now take the cross product root ab into a plus b minus 2ab by a plus b. So இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து root ab ஃபேக்டரை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தால் இதில் a plus b இருக்கும். இங்கே இந்த ab டேர்ம் வந்து ஆக்சுவலாக இது எதுக்கு ஈக்குவல் root ab into root ab. ஸோ இந்த root abல ஒரு root ab நம்ம வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் 2 into root abன்னு இருக்கும். By write the denominator value. So root ab into a is root a the whole square, b is root b the whole square minus 2 into root ab is root a into root b by a plus b. This is the expansion of root a minus root b the whole square. So ஏதாவது நமக்கு ஸ்கொயர் டேர்ம் கிடைச்சாலே அந்த டேர்ம் எப்பவுமே greater than or equal 0. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோட சப்ட்ராக்ஷன் நெகட்டிவாக இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது நமக்கு பாசிட்டிவ் நம்பரை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ திஸ் டேர்ம் இஸ் greater than or equal 0. So geometric mean minus harmonic mean greater than or equal 0. So geometric mean greater than or equal harmonic mean. So now you take a is equal to b. So the geometric mean and the harmonic mean are equal. So the relation of am, gm and hm is, this one very important result.
arithmetic mean greater than or equal, geometric mean greater than or equal HM, harmonic mean. ஸோ எல்லா டேர்ம்லேயும் arithmetic mean தான் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் geometric mean, லாஸ்ட் harmonic mean. தென் இது எப்போ இந்த 3 மீன்ஸை ஈக்குவல் ஆகணும், ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் இந்த arithmetic mean equal to geometric mean equal to harmonic mean. Research 5.3. For any two positive numbers, the three means AM, GM and HM are geometric progression. அதாவது ஏதோ ரெண்டு பாசிட்டிவ் 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம், அதோட மீன் 3க்கு மீனோட வேல்யூவும் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குமா. ஜியோமெட்ரிக்கில் ஆல்ரெடி A, B, C நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் தான். இது வந்து ஜிபியில் இருக்குன்னு எடுக்கிறோம். ஜிபியில் இருந்தால் கட்டாயம் இதோட காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்திருக்கும். B/A is equal to C/B. Take the cross product. So B square is equal to AC. ஸோ இந்த ரேஷியோ ஃபார்ம் இல்லது இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் ரிசல்ட்டை கொண்டு வந்தால் போதும். இப்போ B square is equal to ACயாக இருந்தால் ABC GPயில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம சொல்ல வேண்டியது AM, GM அண்டு HM. ஸோ ஏன்னு சொல்கிறது AM, பின்னு சொல்கிறது GM, சின்னு சொல்கிறது HM. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B ஸ்கொயர்னா GM ஸ்கொயர் is equal to AC, arithmetic mean into harmonic mean. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம டிரைவ் பண்ணாலே போதும், இந்த 3 டேர்ம்ஸும் ஜிபியில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, லிசன் த ப்ரூஃப். லெட் A and B be two positive real numbers. Already you know the mean. Arithmetic mean is A plus B by 2. Geometric mean root AB. Harmonic mean 2AB by A plus B. ஸோ இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒன்று எடுத்து ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ரைட் சைடு சூஸ் பண்ணுறேன். AM into HM GM ஸ்கொயர்னு கொண்டு வரணும். ஸோ AM into HM is A plus B by 2 into 2AB by A plus B. ஸோ A plus B கேன்சல் ஆகும், 2 and 2 கேன்சல் ஆகும், ABன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஏபின்னு சொல்கிறது ரூட் ஏபி இன்ட்டு ரூட் ஏபியோட வேல்யூ. ஸோ ரூட் ஏபி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த ஏபி. பட் ரூட் ஏபி ஃபார்முலா ஜிஎம். ஸோ ஜிஎம்மோட ஃபார்முலா தான் இது. ரூட் ஏபி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறது ஜிஎம் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ நமக்கு ஏஎம் ஜிஎம் அண்ட் ஹெச்எம் ஆர் இன் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னு இந்த கண்டிஷன்லேருந்து எழுதிடலாம். எதனால் எழுதுகிறோம்? ஏன்னா ஏபிசி ஜிபியில் இருந்தால் அதோட காமன் ரேஷியோ ஈக்குவல். காமன் ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணால் B ஸ்கொயர் ஈக்குவல் டு AC லைன் தான் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லிடலாம். Listen, exercise 5.2, 7th question. If A, B, C are in GP and if A power 1 by x equal to B power 1 by y is equal to C power 1 by z, then prove that x, y, z are in AP. ஸோ இது வந்து ஜிபியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிவன் கண்டிஷன் ஈக்குவல்னு இதை யூஸ் பண்ணி x, y, z ஆர் இன் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்கிறோம். கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் ப்ரூஃப் பண்ண வேண்டியது XYZ arithmetic progression. Okay, listen the solution given. இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மை கேன்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன லெட்டர் வேணாலும் எடுத்துக்கோ. ஓகே, ஸோ A பவர் 1 by x கேக்கு ஈக்குவல் ஆகும், B பவர் 1 by yயும் கேக்கு ஈக்குவல் ஆகும், C பவர் 1 by zம் கேக்கு ஈக்குவல் ஆகும். First we take A power 1 by x equal to k. So what's the value of A? இதை நம்ம இங்கே கொண்டு வரும்போது 1 by x வந்து x ஆகும். இந்த எக்ஸ்போனன்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ A is equal to k power x. இதே மாதிரி அடுத்த ரெண்டு டேர்மே நம்ம எடுத்தால் Bக்கு k power y கிடைக்கும், Cக்கு k power z கிடைக்கும். ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? ABC ஆர் இன் ஜிபி. ஸோ உனக்கு தெரியும் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசியை கட்டாயம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ பியோட வேல்யூ k power y ஸ்கொயர் is equal to A is k power x, C is k power z. So k power A power m the whole power n na A power m into n. So இதை பவரை ப்ராடக்ட் பண்ணால் 2y கிடச்சிரும். A power m into A power n இருந்தால் A power m plus n. So we add the exponent x and z. So k power
எக்ஸ் பிளஸ் இசட். ஸோ பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கனால அந்த எக்ஸ்போனன்ட் வேல்யூவை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 2y is equal to x plus z. இப்போ 2y is equal to x plus z வந்துச்சுன்னா இது xyz APல இருக்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, if x, y, z are in AP, then the common difference are equal. That is y minus x equal to z minus y. So இந்த y எல்லாம் left side கொண்டு வந்துட்டியானா y plus y is equal to x plus z ஆகும். So 2y is equal to x plus z. So இந்த condition அந்த b square is equal to ac னா gp ன்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி 2y is equal to x plus z இருந்தாலே அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து arithmetic progression தான். ஸோ இந்த கண்டிஷன் இங்கே வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த xy z நம்ம ஏபின்னு சொல்லிடலாம். Students study thorough all the definitions and concept. Thank you students.